ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல Realme 15X இன்னைக்கு Flipkartல லான்ச் பண்ணிட்டாங்க. 3 கலர்ஸ் 3 பேஸ் ரேஞ்ச் ஸ்டார்டிங் பிரைஸ் 17K கோட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண Realme 14X பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15K கொண்டு வந்திருந்தாங்க. இந்த 14X கம்பேர் பண்ணும்போது இந்த 15X பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ரூபாய் கூட. இந்த 3000 ரூபாய்க்கு இந்த 15Xல என்ன ஆஃபர் பண்றாங்கன்னா 7000 mAh பேட்டரி, 60 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் 6300 SoC ஓட கலர் இருக்காங்க. அதை தவிர்த்து இங்க பல்ஸ் லைட் எஃபெக்ட் பேக் சைடுல இன்டிமேஷனுக்காக இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சின்ன அப்கிரேடோட இந்த 15X அபிஷியலா Flipkart லான்ச் பண்ணிட்டாங்க. பையிங் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன் அனௌன்ஸ்மென்ட் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் பத்தாங்க பார்க்க போறோம். பாக்ஸ்க்குள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்கு, வேற என்னென்ன ஹார்ட்வேர் சப்போர்ட்லாம் இருக்கு, கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். சோ இதெல்லாம் பார்க்க முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் Realme 15X பாக்ஸ். ஒரு yellow கலர் காம்பினேஷன்ல முன்னாடி 15X மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில yellow color insert, அதுக்கு யூசர் கைட் வாரண்டி பாக்ஸ், சாஃப்ட் கேஸ், நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் அண்ட் ஃபைனலா உங்களுக்கு ஒரு 60 வாட் சார்ஜர் டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த Realme 15X Flipkart லான்ச் பண்ணிட்டாங்க. பையிங் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன் அனௌன்ஸ்மென்ட் செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ இந்த மொபைல் பொறுத்த 3 கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 612GB and 17,000 க்கும், மிடில் வேரியன்ட் 812GB and 18,000 க்கும் அண்ட் ஹையர் வேரியன்ட் 8256GB வேரியன்ட் 20,000 கோட் பண்ணிருக்காங்க. சோ இந்த 3 கலர்ஸ் அண்ட் 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. என்னோட ரெக்கமெண்ட் ஃபர்ஸ்ட் இந்த ரெட் கலர் சூஸ் பண்ணுங்க. சூப்பராவே இருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இங்க டிசைன் பேட்டர்ன் பார்க்கும்போது பேக் சைடுல 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் ஸ்ட்ரைட்டரா இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அது பக்கத்திலே உங்களுக்கு ஒரு ஃபிளாஷ் லைட் அண்ட் உங்களுக்கு மேல உங்களுக்கு இந்த பல்ஸ் லைட் எஃபெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த கேமராக்கு ஒரு சின்ன கட் அவுட் பார்டர் மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது கீழே அந்த சோனி சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஆனா என்ன சென்சார்லாம் சொல்லல, பட் ஆனா சோனி சென்சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் பாட்டம்ல Realme பிராண்டிங் அண்ட் பேக் சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக். அதை தவிர்த்து இந்த கிராபிக்கல் ஓரியன்ட் டிசைன் சூப்பராவே இருக்கு. அந்த கேமரா பாட்டம்ல அந்த அப்படியே ஒரு ஸ்ட்ரைப் அவுட் மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க கர்வியா. அண்ட் அந்த Realme பிராண்டிங்க்கு மேல அப்படியே அந்த ஸ்ட்ரைப் அவுட் மாதிரி ஒரு சின்ன ஒரு கர்வியான ஒரு பார்டர் பாக்குறதுக்கு செம்மையா இருக்குங்க. அந்த 3 கலர்ஸுமே உங்களுக்கு இது மாதிரி ஒரு இம்பாக்ட் கிராபிக்கல் ஒரு டிசைனோட வரப்போகுது. அண்ட் கையில ஹோல்ட் பண்றதுக்கு நல்ல ஒரு பாக்ஸி ஸ்டைல்ல கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரேம்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். முன்னாடி ஒரு பிளாட்டான டிஸ்பிளே, பஞ்ச் ஹோல் கேமராவோட சைன் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட வெயிட் 212 கிராமும், திக்னஸ் 8.3 mm அமைஞ்சிருக்கு. சோ இந்த மொபைல் பொறுத்தவரை மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட் இருக்கு. IP68 and 16 ரேட்டிங்கும் அவைலபிளா இருக்கு. சோ இது மாதிரி ஒரு டிசைன் பேட்டரோட அமைஞ்சிருக்கு இந்த வட்டம் Realme 15X டிசைன் பேட்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். டிஸ்பிளே பார்க்கும்போது 6.81 இன்ச்ல IPS LCD டிஸ்பிளே, 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 1200 nits ஒரு பிரைட்டான டிஸ்பிளே. பட் ஆனா இங்க HD பிளஸ் டிஸ்பிளே தான். அதை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு இங்க 144 Hz வரைக்கும் இங்க ரெஃப்ரெஷ் ரேட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே எல்லாம் தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், வியூங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே அல்ட்டியா இருக்கு. அண்ட் எந்த ஒரு OTT ஆப்ல எந்த ஒரு வீடியோ பாக்குறாகட்டும் கலர் அக்யூரேட் நல்லா இருக்குங்க. இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனலோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் 212 கிராம், திக்னஸ் 8.3 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15, அதுக்கு மேல Realme OS 6.0 சப்போர்ட், IP68 and 16 ரேட்டிங் இருக்கு. மிலிட்டரி கேட் சர்டிபிகேட் 810H ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பேக் சைடுல RGB நோட்டிபிகேஷன் லைட், அதாவது இந்த பல்ஸ் லைட் பேக் சைடுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். கலரை கஸ்டமைஸும் பண்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. LPDDR 4X UFS 2.2 சப்போர்ட்டும், மெமரி கார்டு 2TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5G மொபைல். இந்தியன் ரீஜன்ல எல்லா 5G நெட்வொர்க்கும் சப்போர்ட் பண்ணுது. அட் டைம் நீங்க டூயல் 5G சிம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லனா சிங்கிள் சிம் பிளஸ் மெமரி கார்டு 2TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது போக சிங்கிள் ஸ்பீக்கர், Wi-Fi டூயல் பேண்ட் சப்போர்ட், Bluetooth 5.3, சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி, இன்னொரு மெயின் ஹெல்த் இங்க இந்த பேட்டரி. ஏன்னா 7000 mAh பேட்டரி அண்ட் 60 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். பாக்ஸ்ல சார்ஜர் கொடுத்துறாங்க. 0 to 100 வித்தின் உங்களுக்கு 50 மினிட்ஸ்ல ரீச் ஆயிருது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசர் கொண்டேக்கு மேலேயும் ஹெவி யூசர் கொண்டே வரைக்கும் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்த இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இங்க பிரைமரி சென்சார் 50MP AI லென்ஸ், ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 50MP புஷ் பண்ணிருக்காங்க. போன வட்டம் 14X பாத்தீங்கன்னா 8MP செல்ஃபி கேமரா இருந்துச்சு. பட் ஆனா இந்த 50 புஷ் அப் பண்ணது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080, 30 and 60 ஃப்ரேம் செகண்ட்ஸ்ல வீடியோ எடுக்க முடியும். இங்க பிரைமரி சென்சார்ல OS கிடையாது, வீடியோக்கு EAS கிடையாது. சோ இது மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அது போக இந்த மொபைலோட இருக்கிற ஷார்ட்ஸ் டே லைட்லாம் நல்லா இருக்குங்க. இண்டோர் அண்ட் நைட் கண்டிஷன்ஸ் நாய்ஸஸ் இருக்கதான் செய்யுது. ஹையஸ்டா வரைக்கும் உங்களால 10X ஜூமிங் பண்ணிக்கலாம். அண்ட் வீடியோ எடுக்கும் போதுமே ஜூமிங் பண்ற ஆப்ஷன்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. அதை தவிர்த்து இங்க வீடியோட ஸ்டெபிலைசேஷன்ஸ் ஓரளவுக்கு டீசென்டா இருக்கு. EAS இல்ல இருந்தாலும் டீசென்டா இருக்கு. ஃபுட்டேஜோட ரிசல்ட் குட்,
டே லைட்ல. இண்டோர் அண்ட் நைட் கண்டிஷன் எப்பயும் போல நாய்ஸஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ அது போக இந்த டைம் லைக் ஸ்லோ மோஷன்ஸ் நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இங்க MediaTek Dimensity 6300 சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஒரு 6 nm ஆர்க்கிடெக்ட் 2.4 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரோட கலர் இருக்காங்க. ஸோ ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் பிளே பண்ணிக்கலாம். ஸோ நிறைய போன்ஸ் இதே SoCயோட லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த போனும் பிஹேவ் பண்ணுதுன்னே சொல்லலாம். டெடிகேட்டா கேமிங் மோடு இருக்கு. அது மூலமா அந்த பேலன்ஸ் மோட், பெர்ஃபார்மன்ஸ் மோட், அது மூலமா நம்மளால ஆப்டிமைஸ் பண்ணிக்கிற முடியும். அதை தவிர்த்து இந்த டே டு டே லைஃப்ல இந்த மல்டி டாஸ்கிங், ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் எல்லா விதத்திலுமே செம்ம கன்வென்ட்டா செம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. அண்ட் நல்லாவே டியூன் பண்ணிருக்கானே சொல்லலாம். அண்ட் அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த ரியல்மி 6.0 சொல்லலாம். நல்ல ஆப்டிமைஸ் இருக்கு, நல்ல ஒரு ஃப்ளூயண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. டிஸ்பிளே 144 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால நல்ல ஸ்மூத்தரான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன் பிஹேவ் பண்ணுது. கேமிங் நல்லா இருக்கு, மல்டி டாஸ்கிங் நல்லா இருக்கு. ஓவரால் இந்த SoC வச்சு ரியல்மி நல்லாவே எப்பயும் போல சூப்பராகவே எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரியல்மி 15X இதோட பேஸ் வேரியன்ட் 17,000. 3 வைப்ரன்ட் கலர்ஸ். என்னோட ரெக்கமெண்ட் ரெட் கலர் எடுங்க, சூப்பராகவே இருக்கும். அண்ட் உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 17,000 ஒரு மாடரேட் யூசருக்கு பெஸ்டான ரிசல்ட் இருக்கும். ஸோ போன சீரிஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த சீரிஸ்ல ஒரு சில அப்கிரேடோட இந்த போன் அமைஞ்சிருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனா இந்த போன் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாடரேட் யூசர். நான் டே டு டே லைஃப்ல காலையில எந்திரிச்சு ஒரு சோசியல் மீடியா ரெகுலரா செக்அப் பண்ணிட்டு அண்ட் வாட்ஸ்அப் சேட்டிங் பண்ணிட்டு ஒரு கிட்டத்தட்ட நிறைய கால்ஸ் அட்டன் பண்ணிட்டு நல்ல ஒரு மியூசிக் சவுண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு அண்ட் உங்களுக்கு சின்ன சின்ன கேமிங்ஸ் லைக் எல்லா டைப் கேம்ஸ் பிளே பண்ணலாம். பட் ஆனா ஒரு 1 hour வரைக்கும் நல்ல ஒரு கேமிங் பிளே பண்ணிட்டு நல்ல எனக்கு ரெகுலரான நல்ல ஒரு டே டு லைஃப்ல 1 டேக்கு மேலேயுமே ஒரு சில பேட்டரி பேக்கப்போட ஒரு பட்ஜெட் ஓரியன்ட்ல ஒரு போன் வேணும். அது இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு நைஸ் லுக்ல, நல்ல ஒரு கிளிட்டரிங்கான ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல, நல்ல ஒரு RGB லைட் எஃபெக்டோட ஒரு போன் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த கேள்விகளுக்கு எல்லாம் ஒரே ஒரு பதில், இந்த ரியல்மி 15X நிஜமாவே ஒரு சூப்பரான ஒரு போன். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரியல்மி 15X இந்த மொபைல் பத்தி நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா பேசிட்டோம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.